புலவர்களின் ஒருவராக கருதப்பட்டவர்தான் கிருஷ்ணதேவராயர். அவரது அவையில் அறிவில் சிறந்த 8 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர். அவர்களுள் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவர்தான் தெனாலிராமன். அவர் ஒரு புத்திசாலி கவிஞர், அரச ஆலோசகர் மற்றும் நகைச்சுவை கலைஞரும் கூட. தனது கூர்மையான அறிவு, நகைச்சுவை மற்றும் சமயோஜித புத்தி மூலம் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதால் விகட கவி என்று புகழப்பட்டவர். அவர் இருக்கும் இடமெல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். ஆம், நம் அமிர்த வித்யாலயத்திலும் தெனாலிராமனின் பிரவேசம் இதோ. அவை தொடங்கட்டும். அனைவரும் அமருங்கள். வாழ்க மன்னா. மலர்களின் கொற்றம். தங்களை காண வட நாட்டில் இருந்து அறிஞர் ஒருவர் வந்திருக்கிறார். அறிஞரா? என்ன செய்தியாக இருக்கும்? வரச் சொல்லும். உத்தரவு மன்னா. திக்கட்டும் தங்கள் வீரத்தினை பறைச்சாற்றிய மன்னர் பெருமானே, வணங்குகிறேன். அறிஞரே, தங்களை விஜயநகரம் இனிதே வரவேற்கிறது. மன்னா, நான் என் கல்வி புலமையால் அனைத்து நாட்டறிஞர்களையும் வென்று 1,00,000 பொன் நாணயங்கள் பெற்று வந்துள்ளேன். அப்படியா? வாழ்த்துக்கள். தங்கள் நாட்டில் என்னை வெற்றி கொள்ளும் அறிஞர் எவரேனும் உள்ளனரோ? அவ்வாறு இருந்தால் என்னை வெல்பவருக்கு நான் பெற்ற பரிசினை அப்படியே கொடுத்து விடுகிறேன். அமைச்சர் பெருமக்களே, என்னுடன் மோதுபவர் யார்? எங்கே? வரச் சொல்லுங்கள். நான் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்க சொல்லுங்கள். அமைச்சர்களே. மன்னா, எனக்கு காலையிலிருந்து வயிறு கடமுடா கடமுடா என்று சத்தம் கொடுக்கிறது. போட்டியில் எல்லாம் என்னால் கலந்து கொள்ள இயலாது. சென்று அமரும். மன்னா, நான் அதிக பேசினால் என் வாய் வலிக்கும் மன்னா. என்ன? வாய் வலிக்கும் மன்னா. உட்காரும். தாங்கள்? மன்னா, இன்று நான் மௌன விரதம். பிறகு எப்படி பேசுகிறீர்? மன்னா, மருத்துவர் என்னை அதிகம் சிந்திக்க வேண்டாம் என்றார். அதனால் நான் அமர்கிறேன் மன்னா. மன்னா, எனக்கு மிகவும் களைப்பாக உள்ளது. சென்று நீராகாரம் குடியுங்கள், களைப்பு நீங்கும். மன்னா, எனக்கு தலை பாரமாக உள்ளது. என்னால் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. நான் என்ன பாறாங்கல்லையா சுமக்க சொன்னேன்? சென்று அமரும். மன்னா, எனக்கு கேள்வி கேட்டாலே மயக்கம் வந்துவிடும். பார்த்து பார்த்து அமரும். என் அவையின் மானத்தை காக்க இங்கு எவரும் இல்லையோ? மன்னா, தெனாலி மோதிப்பார். ஓ, என்னுடன் மோதுபவர் தாங்களா? ஆம். போட்டி தொடங்கட்டும். ஓ, ஆஹா, ஓ, ஓஹோ. தெனாலி, தாங்கள் என்னை வென்று விட்டீர். அரசே, அரசே, தெனாலிராமன் என்னை வென்று விட்டார். வாழ்த்துக்கள் தெனாலிராமா. நன்றி மன்னா. மன்னா, என்னுடைய பரிசை தங்கள் கையாலே கொடுக்கலாமே? சரி அறிஞரே, இந்தாருங்கள். பெற்றுக்கொள் தெனாலி. வாழ்வா பாரு. ஆம். தெனாலிராமன் வாழ்க. அவை களையட்டும். அறிஞரே. மன்னா. சற்று நில்லுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீர்கள்? அவர் என்ன பதிலளித்தார்? மன்னா, நான் கடவுள் ஒருவர் என்றேன். அவரோ சக்தியுடன் சேர்த்து கடவுள் 2 என்றார். நான் என் தேவர்கள் 3 என்றேன். அவர் வேதங்கள் 4 என்றார். நான் என் 5 விரல்களை காட்டி பூதங்கள் 5 என்றேன். அவரோ 5 பூதங்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்றார். என்ன ஒரு புத்திசாலி மனிதர் அவர். அறிவுள்ளவர்கள் வாழும் நாட்டில் அனைவரும் புத்திசாலியாக இருந்தால் அந்நாட்டை அவராலும் வெல்ல முடியாது. சரி, விடை தாருங்கள் அரசே. சென்று வாருங்கள் அறிஞரே.
தெனாலி அருகே வா. இதோ வருகிறேன் மன்னா. நீ எப்படி அறிஞர் கேட்ட கேள்விக்கு ரத்தின சுருக்கமாக பதில் கூறினாய்? அதுவா மன்னா, அறிஞர் ஒரு விரலை நீட்டி என்னை கொன்று விடுவேன் என்றார். நான் 2 விரல்களை நீட்டி அவர் கண்களை பறித்து விடுவேன் என்றேன். அவர் 3 விரல்களை நீட்டி எனக்கு நாமம் போட்டு விடுவேன் என்றார். நான் 4 விரல்களை காட்டி அவருக்கு பட்டை போட்டு விடுவேன் என்றேன். அவரோ 5 விரல்களை காட்டி என்னை அறிந்து விடுவேன் என்றார். நானோ என் முஷ்கியை காட்டி உன் முகத்தில் குத்தி விடுவேன் என்றேன். என்ன, இப்படிதான் நீ பதிலளித்தாயா? ஆமண்ணா, நான் என்ன செய்வது? என்னிடம் கேட்காமல் தாங்களோ என்னை எழுப்பிவிட்டு என் பங்கிற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டுமல்லவா? அதனால்தான் இப்படி சமயோஜிதமாக சிந்தித்து பதிலளித்தேன். சரி, எப்படியோ பதிலளித்து விட்டீர்களே, வாருங்கள் செல்லலாம். சரி மன்னா. மன்னாதி மன்னர் நரசகுல வழித்தோன்றல் வீரத்திலும் தானத்திலும் சிறந்த விஜயநகர மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அரசே. அனைவரும் உட்காருங்கள். என்ன, இங்கு ஒரு அமைச்சர் குறைவது போல் தெரிகிறது? நம் தெனாலிதான் மன்னா. தெனாலியா மன்னா? அவர் தங்கள் மகிழ்வித்து ஏமாற்றுகிறார். ஆமாம் ஆமாம். என்ன, ஆமாம் மாமாவா? இல்லை, ஆமாம் என்று கூறினேன் மன்னா. அப்படியா? தெனாலி ஒரு பொறுப்பில்லாத அமைச்சர், பாவம் எங்கு திரிகிறாரோ. அவருக்கு என்ன, ஊர் வம்பை எப்படி வளர்ப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார். அவர் ஆக்கப்பணிகளில் ஈடுபடுவதே இல்லை மன்னா. அவர் சிறுத்தை போல் ஊரை சுற்றி கொண்டிருப்பார் மன்னா. என்ன, சிறுத்தையா? ஆமண்ணா. 9 மணிக்கு பணிக்கு வர வேண்டியது, அரசர் முன்பே ஈட்டியை பிடித்துக் கொண்டு உறங்க வேண்டியது. எழுந்திடும் ஐயா, எழுந்திடும். ஆஹா, அருமையான விமர்சனம், கடுமையான சிந்தனை. என் வளர்ச்சி மீது தங்களுக்கு எவ்வளவு அக்கறை! தாங்கள் இதையே பணியாக செய்யுங்கள், தங்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். சரி சரி. என்ன, வாழ்க மன்னா, வளர்க நம் நாடு. வணக்கம் அரசே. தெனாலி, ஏன் இந்த காலதாமதம்? நகர்வலம் சென்று அரசவைக்கு வரும் வழியில் ஒரு குழந்தை அழுது அடம் பிடித்து என்னை பாடாய் படுத்து விட்டது மன்னா. என்ன, குழந்தையை நாளைக்கு அமர்த்தியதால் தாமதமாகி விட்டதா? எல்லாம் அறிந்த நம் மன்னரிடம் கூறும் காரணமா இது? இதை நம்புவதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. ஆமாம் ஆமாம். இல்லை, நான் கூறுவது உண்மை மன்னா, தாங்களாவது என்னை நம்புங்களேன். ஒரு குழந்தையை நாளைக்கு அமர்த்துவது அவ்வளவு கடினமா? இந்த பழுதுபட்ட காரணத்தை நான் நம்ப வேண்டும். ஆமண்ணா, இந்த உலகிலேயே ஒரு குழந்தையை அழகை அமர்த்துவது மிக கடினமான செயல். தெனாலி, ஒரு பொய்யை பலமுறை சொன்னாலும் அது உண்மையாகி விடாது. தாமதமாக வந்ததற்கு உண்மையான காரணத்தை சொல்லாவிட்டால் கடுமையாக தண்டிக்கப்படுவாய். மன்னா, இதற்கு ஏன் கோபம்? வேண்டுமென்றால் நான் குழந்தையாக மாறுகிறேன். நீங்கள் இந்த குழந்தைய அழுகையை அமர்த்துங்களேன். ஓ, என்னிடமே அரை கூவலா? பார்க்கலாம், பார்ப்போம். என்ன நடக்கிறது? நம் தெனாலி குழந்தையாகவே மாறிவிட்டான். ஓ, குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு பானை வேணும். பானை வேண்டுமா? சரி, யாரங்கே? கட்டளையிடுங்கள் மன்னா. குழந்தைக்கு அழகான பானை ஒன்றை எடுத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. இந்தா குழந்தாய் பானை. பானை வந்துருச்சு. இப்போது உனக்கு மகிழ்ச்சியா? இப்போது எதற்கு அழுகிறான்? அமைச்சரே, பார்த்து கொண்டிருந்தால் எப்படி? குழந்தாய், ஏன் அழுகிறாய்?
வேண்டுமா? போடா அறிவிலி, உனக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன அறிவிலியா? ஏய் வாயை மூடு. இப்போது உனக்கு என்ன வேண்டும்? இந்த யானை இந்த பானைக்குள்ள போனா அதை உள்ளே அழைத்து வந்ததே பெரிய பாடு. அது எப்படியடா பானைக்குள் போகும்? மன்னா, இப்படி கேட்டது நான் அல்ல, அந்த குழந்தை. அந்த குழந்தை அப்படியா கேட்டது? ஆமண்ணா, நீங்கள் இந்த குழந்தையின் அழுகையை அமர்த்தியே ஆக வேண்டும். குழந்தையின் அழுகையை எப்படி அமர்த்தியிருப்பான்? அமைச்சர்களே, யாராவது குழந்தையின் அழுகையை அமர்த்த வழி சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். இந்த யானை நனவில் ஒரு பெரிய பானையை செய்து உள்ளே நுழைத்தார் என்ன? இதை சொல்ல ஒரு அமைச்சர் உட்காரும். தெனாலி, நிறுத்து. நான் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா. உன்னுடைய தாமதம் நியாயமானதான். உன்னை நான் மன்னித்து விட்டேன், சரிதானே? அண்ணா, இப்போது புரிகிறதா அந்த குழந்தையிடம் நான் பட்ட பாடு? சரி அந்த பானைக்குள் யானை நிரூபித்து காட்டு. இதோ அமைச்சரே, தாங்களே பாருங்களேன். ஐயா, பானைக்குள்ள யானை. குடு பார்ப்போம். தாருங்கள் மன்னா, தாங்களே பாருங்களேன். என்னவென்று பார்ப்போமே. பானைக்குள் யானை. ஓர் ஓட்டை பானையை வைத்து எங்கள் அரச காரியங்கள் அனைத்தையும் நிறுத்தி விட்டீரே. நான் பணி செய்ய விடாமல் செய்தேனா? ஒரு குழந்தையை ஏமாற்ற நான் செய்த தந்திரத்தை நீங்கள் மந்திரம் என்று நினைத்து கொண்டு எனக்கும் செய்து காட்டு என்று அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு இப்படி மந்திகளுடன் வந்துள்ளது தாங்கள். ஆனால் அனைத்து பணிகளையும் நான் நிறுத்தினேன் என்று கூறுவது என்ன நியாயம் அண்ணா? தாங்கள் கொடுத்த பணிகள் என் தலை மீது உள்ளது. நானாவது சென்று பணிபுரிகிறேன். ஆளை விடுங்களேன், விடைத்தாருங்கள் மன்னா. எங்களுக்கும் தலைவர் வேலை உள்ளது. நாங்களும் செல்கிறோம். சரி, என்னவென்று பார்ப்போமே. பானைக்குள் யானை என்று யானையின் வாய்க்குள் அனுப்ப பார்த்தாயடா தெனாலி. அறியாத விஷயங்களை கண்டு அஞ்சாமல் சிந்தித்து புதிய யுத்திகளை கையாண்டு சிறந்த வழியில் பயணிப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். நிலைமைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதே மேதமை. ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது, அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல. உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் உயர்வர். நன்றி. நம சிவாய.